ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா அண்ட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு சிறிதளவு உப்பு, பெப்பர், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துகிட்டு நான் சிக்கன் 65 போட இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். கொஞ்சமாக தயிர், தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துலாம். இதை 2 டைம் பொரிச்சு எடுப்பாங்க. நான் ஒரே டைமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பூண்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியது, இஞ்சியும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியதை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி வேணாம். கேப்சிகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகுத்தூள் அண்டு மிளகாய்த்தூள். என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டினீங்கன்னா அது நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா அண்ட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.